மரணத்தின் கடவுளான யமனையே ஒருவன் தோற்கடித்தான். அது எப்படி நடந்தது தெரியுமா? பண்டைய காலத்தில் மார்கண்டேயன் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு ஒரு விதி. 16 வயதில் அவன் உயிரை இழக்க வேண்டும். ஆனால் மார்கண்டேயன் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டவன். அவன் தினமும் சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டு இறைவனை வேண்டிக் கொண்டான். அவன் 16வது வயது வந்தது. அந்த நேரத்தில் யமதர்மராஜா அவன் உயிரை எடுக்க வந்தார். யமன் தனது பாசக்கயிறை வீசினார். ஆனால் அது மார்கண்டேயனை மட்டுமல்லாமல் சிவலிங்கத்தையும் சுற்றியது. அந்த நொடியில் சிவபெருமான் கோபமாக லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டார். யமனை நிறுத்தினார். தனது பக்தனை காப்பாற்றினார். யமனை தண்டித்தார். பின்னர் யமன் தனது தவறை உணர்ந்தார். சிவபெருமான் மார்கண்டேயனுக்கு நித்திய வாழ்வு அருளினார். உண்மையான பக்தியும் தர்மமும் இருந்தால் மரணத்தையும் வெல்ல முடியும். மரணம் கூட பக்தியின் முன் தலைகுனியும்.